தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் திரைக்கலையை கண்டுபிடித்து 130 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளன. பிரான்சின் திரை ஒளியாக விளங்கிய உலக புகழ்பெற்ற பிரெஞ்சு திரைப்பட நடிகை பிரிஜித் பாதோ 91வது வயதில் காலமானார். பிரான்சில் ஓக்கு தேஎஃப் 2025 நடைமுறைப்படுத்துவதில் இழுபறி நிலை காணப்படுகின்றது. பிரான்சில் லே சோல்டே தீவே குளிர்கால மலிவு விற்பனை திகதி அதிகாரப்பூர்வமாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை. முன்னாள் மோல்டோவா பிரதமர் விலாட் ஃபிலாத் பிரான்சில் பண மோசடி மற்றும் ஊழல் தொடர்பான வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஜோதா பாதெல்லா வெற்றி பெறலாம் என மரின் லூபென் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். சாப்பிட்டால் வாய் ஊற வேணும். வாய் ஊறுது. சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் மச்சான் நான் 100% கேரண்டி. சரிதானே? இனி உங்களுக்கு ஹோல் அந்த மாதிரி மச்சான். வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காசு. ஹோல் இதுக்குள்ள 100 பேர், வெளியிலே 70 பேர், 170 பேரோட மிக அற்புதமாக கொண்டாட்டங்களை கொண்டாடலாம். கண்டிப்பா இது அவைக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். கூடுதல மச்சான் இந்த சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடா? சாப்பாடு பர்த்டே கல்யாண வீடு விரும்பின கொண்டாட்டங்கள் படிவா செய்யலாம். பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்ஸ் திரைக்கலையை கண்டுபிடித்து 130 ஆண்டுகள் 28/12/2025 நிறைவு பெற்றுள்ளன. இந்த ஒளி ஓவிய வரலாறு 130 வருடங்களுக்கு முன்னர் பாரிஸ் நகரில் ஆரம்பமானது. இந்த நாள் உலக சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு பிறந்த நாள். சரியாக 130 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் தான் நிழல் படங்கள் உயிர் பெற்று அசையத் தொடங்கின. வெள்ளித்திரை எனும் மாபெரும் கனவுலகம் பிறந்தது. வரலாறு படைத்த அந்த மாலை பொழுது 1895 ஆண்டு டிசம்பர் 28 பாரிஸ் மாநகரில் உள்ள குரோங் கஃபே எனும் இடத்தில் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. ஃப்ரேர் லுமியே சகோதரர்கள் என்று அழைக்கப்பட்ட ஒகஸ்ட் லூயிஸ் ஆகிய இருவரும் தாங்கள் கண்டறிந்த சினிமாட்டோகிராஃபி கருவியின் மூலம் சரித்திரத்தை மாற்றி அமைத்தனர். அன்று அவர்கள் திரையிட்ட முதல் திரைப்படம் லா சோத்தி டு லிசீன், தொழிற்சாலையை விட்டு வெளியேறும் தொழிலாளர்கள். இதுவே வரலாற்றின் முதல் பொது திரையிடல் மற்றும் கட்டணம் வசூலிக்கப்பட்ட காட்சியாகும். 30 பார்வையாளர்கள் மாத்திரமே அன்று கூடியிருந்தனர். ஆனால் திரையில் மனிதர்கள் நடமாடுவதையும் வண்டிகள் ஓடுவதையும் கண்ட போது அவர்கள் அடைந்த வியப்புக்கு அளவே கிடையாது. அதுவரை அசைவற்றிருந்த நிழல் படங்கள் கண்முன்னே உயிர் வாழ்வதைக் கண்டு மெய் சிலிர்த்தனர். சினிமாவின் அதிகாரப்பூர்வ பிறந்த நாள் குறித்து இன்றும்
ஒரு சுவாரஸ்யமான விவாதம் நடைபெற்று வருகிறது. சில வரலாற்று ஆய்வாளர்கள் மார்ச் 19, 1895 தான் உண்மையான பிறந்தநாள் என்கின்றார்கள். ஏனெனில் அன்றுதான் லியோ நகரில் உள்ள மொம்ப்ளியே பகுதியில் லுமியே சகோதரர்கள் தங்கள் முதல் படத்தை படப்பிடிப்பு செய்தார்கள். ஆனால் பெரும்பான்மையான உலகம் டிசம்பர் 28 கொண்டாடுகிறது. காரணம், அன்றுதான் இந்த கலை 4 சுவர்களுக்கு உள்ளிருந்து வெளியேறி பொதுமக்களின் பார்வைக்கு கிடைத்தது. வெற்றியின் பின்னணி. லுமியே சகோதரர்களுக்கு முன்பே தோமஸ் எடிசன் போன்றோர் நகரும் படங்களுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர். ஆனால் லுமியே சகோதரர்களின் சினிமாட்டோகிராஃபி கருவிதான் காட்சிகளை பதிவு செய்யவும் அதனை திரையிடவும் வழிவகுத்தது. தங்கள் தந்தை கண்ட கனவை நனவாக்கியது மட்டுமல்லாமல் அந்த பிப்ரவரி 1895 அவர்கள் பதிவு செய்த காப்புரிமை பிரேவே அவர்களது குடும்ப செல்வத்தை அடுத்த பல தசாப்தங்களுக்கு உறுதி செய்தது. மருத்துவத்துறையிலும் அறிவியலிலும் ஈடுபாடு கொண்ட இந்த சகோதரர்கள் உருவாக்கியது வெறும் இயந்திரம் அல்ல, அது கனவுகளை விற்பனை செய்யும் ஒரு மாபெரும் கூடாரம். இன்று உலகம் சினிமாவுக்குள் மூழ்கி கிடக்கின்றது. பிரான்சில் திரைப்படக்கலை பிறந்த நாளில் பிரான்சின் திரை ஒளியாக விளங்கிய உலக புகழ்பெற்ற பிரெஞ்சு திரைப்பட நடிகை பிரிஜித் பாதோ 91வது வயதில் 2025 டிசம்பர் 28 அன்று தனது இல்லத்தில் காலமானார். பிரிஜித் பாடோ ஒரு சகாப்தத்தை சேர்ந்தவர். பிரான்சின் வாழ்க்கை, உலகின் ஒளி, ஒரு நூற்றாண்டின் கதாநாயகியை இழந்திருப்பதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். மேலதிக விவரங்களுடன் அருண் சண்முகலிங்கம். பிரெஞ்சு சினிமா, உலக சினிமா வரலாற்றில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெண்மணி பிரிஜித் பாதோ அவர்கள் இன்று மரணமடைந்துள்ளார். 1934ஆம் ஆண்டு பிறந்த இவர் தனது 91வது வயதில் சான்ட்ரோபே நகரில் காலமாகியுள்ளார். சினிமா வரலாற்றில் பெண்களுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய பெண்மணி என்றே கூறலாம். தனது உடல் அழகை காண்பித்து நடித்த படமான தி கிரேயாலாஃபம், அதாவது கடவுள் பெண்ணை படைத்தார் என்ற ஒரு படம் இங்கே போலி உச்சிக்கு அவரை கொண்டு சென்றிருந்தது. அது பல மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன, அதை விட சர்ச்சைகளும் ஏற்பட்டிருந்தன. ஆனால் பெண்கள் இன்று நடிப்புகளில் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார்களா, அதுக்கு முக்கிய காரணம் அதற்கான மாற்றங்களை ஏற்படுத்தியவர் பிரிஜித் பாதோ ஒன்றை கூறலாம். 1973ஆம் ஆண்டு தனது 40 வயது காலகட்டத்திலேயே திரைப்படங்களில் நடிப்பதை அவர் நிறுத்தியிருந்தார். ஆனால் அவர் பொதுச் சேவைகளில் ஈடுபட்டிருந்தார். அந்த பொதுச் சேவைகளில் முக்கியமானது விலங்கு பாதுகாப்பு. விலங்குகளை பாதுகாப்பதற்காக அவர் நாடாக சென்றிருந்தார். பல முக்கிய தலைவர்களை சந்தித்திருந்தார். ஐக்கிய நாடுகள் சபை அங்கு எல்லாம் சென்றிருந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். விலங்கு பாதுகாப்பே அவரது முக்கிய சேவையாக இருந்தது. 1986ஆம் ஆண்டு இவரது பெயரில், அதாவது ஃபொண்டேஷன் பாதோ தனது பெயரில் உருவாக்கப்பட்ட விலங்கு பாதுகாப்பு அமைப்பு, விலங்கு பாதுகாப்புக்கான அறக்கட்டளை ஒன்றை ஆரம்பித்திருந்தார். அது பொழுது 70 நாடுகளில் இருக்கின்றது. 70 நாடுகளில் கிட்டத்தட்ட 12,000 பேர் அதற்கான உதவியாளர்களாக இருக்கின்றார்கள். அதை விட 300 பேர் முழுநேர வேலையாளர்களாக இருக்கின்றார்கள். அதனால் அவர் இறக்கும் தருவாயிலும் அவர் தனது வீட்டில் விலங்குகள் சூழ இருந்ததாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அவர் விலங்குகளுக்காகவே அது வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இறுதி காலகட்டங்களில் அவர் இனத்துவேசத்துக்கு சார்பாக தனது கருத்துக்களை வெளியிட்டிருந்ததால் அவரது பெயரில் சில களங்கங்கள் ஏற்பட்டிருந்தன. இறுதியான 2022 நடந்த தேர்தலில் ஜிப்போன் எனியோ என்ற இனத்துவேசத்துக்கு ஆதரவான ஒருவரை ஆதரித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவர் பிரான்ஸை முன்னிலைப்படுத்தியதில் முக்கியமானவர்கள் ஒருவர் என்றே கூறலாம். பிரான்சின் தேசிய தலைவரான ஷார்ல் டி கோல் அவர்கள் ஒரு தடவை பிரான்ஸ் என்றால் நான், மற்றது பிரிஜித் பாதோ என்று கூறும் அளவுக்கு தனது பெயரை ஏற்படுத்தி இருந்தவர் பிரிஜித் பாதோ அவர்கள். இவரது பிறப்பு பிரெஞ்சு மக்களுக்கும் உலக சினிமா வரலாற்றில் ஒரு பாரிய இழப்பாகவே இருக்கின்றது. குறிப்பாக இவருடன் இணைந்து, இவருடைய நண்பர்களுடன் இணைந்து உருவாக்கியதுதான் ஃபெஸ்டிவால் தி கேன், உலகத்திலேயே புகழ்பெற்ற சினிமா ஃபெஸ்டிவால் என்றே கூறலாம். அது இவர் பிரிஜித் பாதோ அவர்களும் அவரது நண்பர்களும் உருவாக்கியதே. பிரான்சில் ஒப்ளிகேஷன் டு quitter le territoire français எனும் OQTF 2025 நடைமுறைப்படுத்துவதில் இழுபறி நிலை காணப்படுகிறது. OQTF என்பது அரசியல் மற்றும் சமூக ரீதியாக மிகவும் சர்ச்சைக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதன் தாக்கம் பல்வேறு பரிமாணங்களில் வெளிப்படுகிறது. 2024 கொண்டுவரப்பட்ட புதிய சட்டங்கள் OQTF-ஐ கடுமையாக்கியுள்ளன. குறிப்பாக
வெளிநாட்டவர்களை நாடு கடத்துவதற்கான நடைமுறைகள் வேகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் OQTF-ஐ எதிர்த்து வழக்கு தொடர்வதற்கான கால அவகாசம் குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசியல் வட்டாரங்களில் இது பெரும் விவாதத்துக்கு உள்ளாகியிருக்கிறது. சில அரசியல் கட்சிகள் இதை நாட்டின் பாதுகாப்புக்கு அவசியமான நடவடிக்கை என கூறுகின்றன. மற்றவர்கள் இதை மனித உரிமைகளை மீறும் நடவடிக்கை என குற்றம் சாட்டுகின்றனர். அல்ஜீரியாவுடன் பிரான்சின் உறவுகள் மிகவும் பிளவுபட்டுள்ளன. OQTF மூலம் அல்ஜீரியாவுக்கு அனுப்பப்பட்டவர்களை அந்நாடு ஏற்க மறுத்ததால் பிரான்ஸ் அல்ஜீரியாவுக்கு வழங்கிய விசா விலக்குகளை ரத்து செய்துள்ளது. இது இரண்டு நாடுகளுக்கிடையே புதிய சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளது. OQTF-ஐ செயல்படுத்துவதில் அரசாங்கத்தின் திறமையின்மை குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. லோரோ வக்கியே போன்ற அரசியல்வாதிகள் OQTF-ஐ செயல்படுத்துவதற்கான புதிய நடைமுறைகளை முன்மொழிந்துள்ளனர். ஆனால் அவை பெரும் சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளன. OQTF-இனால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக இளைஞர்கள், தங்கள் வாழ்க்கை முழுவதும் பிளவுபட்டுள்ளனர். பலர் பாடசாலை அல்லது வேலை வாய்ப்பில் ஈடுபட்டிருந்தாலும் OQTF காரணமாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்துள்ளனர். இது சமூகத்தில் பெரும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. OQTF-ஐ எதிர்த்து மனித உரிமை அமைப்புகள் தொடர்ந்து போராடி வருகின்றன. குறிப்பாக OQTF-ஐ மனிதாபிமான காரணங்களுக்காக ரத்து செய்ய வேண்டும் என மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்துகின்றன. OQTF-ஐ செயல்படுத்துவதில் அரசாங்கத்தின் கடுமையான நடவடிக்கைகள் சமூகத்தில் பிளவுகளை உருவாக்கியுள்ளன. சிலர் இதை பாதுகாப்பு நடவடிக்கை என பார்க்கின்றனர். மற்றவர்கள் இதை வெறுப்பு அரசியல் என குற்றம் சாட்டி வருகின்றனர். 2025 1,30,000 OQTF-களில் 15,000 பேர் மட்டுமே செயல்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக வருகை என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3,500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் O3View. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் லே சால்ட் திவேர் குளிர்கால மலிவு விற்பனை பொதுவாக ஜனவரி மாதம் தொடங்கும். 2026 ஆண்டுக்கான அதிகாரப்பூர்வமான திகதி இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஆனால் பொதுவாக 2026 ஜனவரி 11 முதல் பிப்ரவரி 7 வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 ஆண்டில் ஜனவரி 11 முதல் பிப்ரவரி 7 வரை இது நடைபெற்றது. மலிவு விற்பனை காலம் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது. விற்பனையாளர்கள் எந்த தேதிக்கு முன்பாகவோ பின்னரோ மலிவு விற்பனையை நடத்த முடியாது.
மலிவு விற்பனையில் வைக்கப்படும் பொருட்கள் முன்கூட்டியே வாங்கப்பட்டிருத்தல் வேண்டும். புதிய பொருட்களை மலிவு விற்பனைக்கு வைக்க முடியாது. விற்பனையாளர்கள் பொருட்களை இழப்பு விலையில் விற்கலாம். ஆனால் இது குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரமே அனுமதிக்கப்படுகின்றது. விற்பனை விலை குறைப்புகள் தெளிவாக காட்டப்பட வேண்டும். மேலும் விற்பனையாளர்கள் முன்பு விற்ற விலையுடன் ஒப்பிட வேண்டும். விற்பனையில் வைக்கப்படுகின்ற பொருட்கள் பழுதின்றி இருத்தல் வேண்டும் என்பது கண்டிப்பாக கடைபிடிக்கப்படல் வேண்டும். ஆன்லைன் மற்றும் கடைகளில் விற்பனை ஒரே நேரத்தில் நடைபெறும். விற்பனை காலம் 6 வாரங்கள் வரை நீடிக்கலாம். ஆனால் பொதுவாக 4 வாரங்கள் மாத்திரமே நடைபெறும். மேலதிக தகவல்களுக்காக பிரான்சின் பொருளாதார அமைச்சகம் அல்லது உள்ளூர் வணிக சங்கங்கள் வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கவனிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். முன்னாள் மோல்டோவா பிரதமர் விலாட் ஃபிலா பிரான்சில் பண மோசடி மற்றும் ஊழல் தொடர்பான வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ளார். இதனை அடுத்து இன்டர்போல் அவருக்கு சர்வதேச கைது ஆணை பிறப்பித்துள்ளது. இந்த கோரிக்கை டிசம்பர் 26ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டது. மோல்டோவாவின் சட்ட நடைமுறை துறை இந்த கோரிக்கையை பெற்றுக்கொண்டாலும் அந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் அதன் குடிமக்களை வெளிநாட்டுக்கு ஒப்படைக்க தடை செய்கிறது. ஃபிலா மோல்டோவாவின் முன்னாள் பிரதமராக 2009 முதல் 2013 வரை பணியாற்றினார். பிரான்சில் நடந்த வழக்கில் ஊழல் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டில் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்போல் அவரை சர்வதேச தேடப்பட்டவராக அறிவித்திருக்கிறது. ஆனால் மோல்டோவா அவரை பிரான்சிடம் ஒப்படைக்காது. இன்டர்போலின் கோரிக்கை மோல்டோவா சட்டத்துறையால் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளுக்கும் மோல்டோவாவின் சட்ட ரீதியான நிலைப்பாட்டுக்கும் இடையே உள்ள முரண்பாட்டை வெளிப்படுத்தி நிற்கின்றது. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. 2027 பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக மரீன் லூ பென் சமீபத்தில் சில முக்கிய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மரீன் லூ பென் 2027 தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிக்கவில்லை. ரசம்பிளமோ நேஷனல் கட்சியின் தற்போதைய தலைவர் ஜோதா பாதல்லா தேர்தலில் வெற்றி பெறலாம் என மரீன் லூ பென் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை தான் போராட்டத்தை விட்டு விலகப் போவதில்லை என்று மிக உறுதியாக மரீன் லூ பென் கூறியுள்ளார். ஆனால் ஜோதா பாதல்லாவுக்கு முழு நம்பிக்கை வழங்கியிருக்கிறார். ஜோதா பாதல்லாவும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக தன்னை வேட்பாளராக அறிவிக்கவில்லை என்றாலும் அவருக்கே மரீன் லூ பென் முழு ஆதரவு அளிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மரீன் லூ பென் 2012, 2017, 2022 குடியரசுத் தலைவர் தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தவர். ஜோதா பாதல்லா இளம் வயதில் கட்சியின் தலைவராக இருக்கின்றார் மற்றும் கடந்த சில ஆண்டுகளில் பிரான்சில் அதிகரித்து வரும் வலதுசாரி ஆதரவின் முக்கிய நபராகவும் இவர் திகழ்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல்.
பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.